Hello my dear students, நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் 16 வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசனில் கொலாய்டல் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ரெசிபிடேஷன் ஆஃப் ஸ்மோக். ஸ்மோக்கிங்கிறது ஒரு கொலாய்டு தான், முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்மோக்கிங்கிறது என்னென்னா கேஸில் வந்து சாலிட் இருக்கிறது தான் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மோக் இஸ் அ கொலாய்டு ஆஃப் அ சாலிட் பார்ட்டிகல்ஸ் சச் கார்பன் arsenic compound dust in air. அப்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா acts as a dispersed phase and air acts as a dispersed medium. So the smoke before it comes out of the chimney, it led through a chamber containing a plate having a charge opposite to that carried by the smoke. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்னிஸ் எல்லாத்தில் கூட இதாப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்காங்களேன், கறி வருதுன்னு வச்சுக்காங்க, புகையெல்லாம் வந்துட்டுருக்கு, அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். இந்த பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, சிம்னியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேட் இருக்கும். அந்த பிளேட் ரெண்டு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். சப்போஸ் நான் இந்த கறி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அந்த சிம்னியை நான் எலக்ட்ரிக் சிம்னியை ஆன் பண்ணுறப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் எல்லாம் எதில் போய் ஒட்டிக்கிறோம், நெகட்டிவ் சைட் பிளேட்டில் போய் ஒட்டிக்கிறோம். சப்போஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சைடில் போய் எனக்கு ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தனியாகவும் ஏர் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போது பொல்யூஷனை நம்மளால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதும் இதே தான். இப்போ பெரிய இந்த என்ன சொல்கிறது, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆஷஸ் எல்லாம் வந்து மேலே விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டாக்ஸிக். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி வெறும் ஏரை மட்டும், அதாவது ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணி மேலே அனுப்புவாங்க. ஸோ த பார்ட்டிகல்ஸ் thus settles down on the floor of the chamber. The precipitator is called as an quaternary precipitator அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் மட்டும் பார்த்துக்காங்க, அவ்வளோதான். பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ், சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ், பாக்டீரியா, இது எல்லாமே இருக்கும். அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலம், இந்த பொட்டாஷ் ஆலம்னு சொல்லுவாங்க. இதை பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிறது நம்ம அந்த படிகாரக்கல் முன்னாடி இந்த இது கூட சொல்லியிருக்கேன் நான். அந்த வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கல்கண்டு மாதிரி ஒரு பெரிய வெள்ளை கலர் கல் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி பார்பர் ஷாப்பில் வந்து பார்த்தோம்னா ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியில் தொட்டு தேய்ப்பாங்க, அதுதான் ஆலம் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம்னா தண்ணியில் அது போட்டுருவாங்க. அது உள்ளே நம்ம போட்டாச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுன்னா இந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அது வந்து கோயகுலேட் பண்ணி, அதாவது எல்லா பக்கம் கரைஞ்சி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு சாலிடாக லைட்டாக ஒரு மாதிரி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படியே மாற்றி அதை அப்படியே கீழே வந்து செட்டில் பண்ணி விட்டுரும். ஸோ இது நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இது மோஸ்ட்லி நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த பொட்டாஷ் ஆலம். அதை வாங்கி நீங்கள் நல்லா தண்ணி கலங்களாக இருக்கிற தண்ணியில் ஒரு சின்ன ஒரு கல்கண்டு அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே செட்டில் ஆயிரும் கீழே. ஸோ மேலே நல்லா தண்ணி மட்டும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பியூரிஃபிகேஷனுக்காக தான் இந்த பொட்டாஷ் ஆலமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடிசனில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் 1 மார்க் நிறையா இருக்குப்பா. என்னென்னு பாருங்கள், நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசன் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாய்டலாக இருந்தால் தான் நல்லது, ட்ரூ சொல்யூஷனை விட. ஏன் கொலாய்டல் அப்படின்னா பிளட்டில் ஈஸியாக கலந்து நம்மளுக்கு உடனடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ரியாக்ஷனை நம்மளுக்கு காமிக்கும் ட்ரூ சொல்யூஷனை விட. அதனால தான் எல்லா சிரப்பு எல்லா மருந்துமே மோஸ்ட்லி கொலாய்டலில் தான் இது பண்ணுவாங்க நேச்சரில். பாருங்கள் ஒன்றா பார்க்கலாம் என்னென்னுட்டு. அர்கைரால் அப்படிங்கிறது சில்வர் சால், முன்னாடி நான் சொன்னேன்ல சில்வர்னாலே ஐலோஷன். ஸோ அர்கைரால் அப்படிங்கிறது சில்வர் சால், சில்வர் கொலாய்டு, ஐலோஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலாய்டல் ஆன்டிமனி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா காலாஜார் அப்படிங்கிற டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கு. கொலாய்டல் கோல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், இது போனதுலேயே நான் சொன்னேன். கொலாய்டல் கோல்டு வந்து இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். அடுத்தது மெக்னீஷியம் அலாய், இட் இஸ் கால்ட் அஸ் அ மில்க் ஆஃப் மெக்னீஷியா, இது 10th படிச்சிருப்பீங்க. இது ஸ்டொமக் டிசார்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாய்டல் மெடிசன்ஸ். எதுக்காக கொலாய்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தே ஆர் ஈஸிலி அசிமுலேட்டட், அதாவது பிளட்டில் ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபியூஸ் ஆகி எந்த இடத்துக்கு அது போகணுமோ சீக்கிரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த அது ரீச் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் வென் கம்பேர்ட் டு அதர் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன் சஸ்பென்ஷனை விட. நெக்ஸ்ட் டேனிங் அப்படின்னா தோல் பதப்படுத்துதல். ஸோ டேனிங் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த ஆட்டுத்தோல்லாம் உரிக்கிறப்போ நம்ம பார்த்துருப்போம் மட்டன் ஷாப்லாம். அது உரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோலை வந்து உப்பில் போட்டு தேய்ப்பாங்க. அது வந்து டெம்பரரியாக அது வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. அதை டேனிங் இண்டஸ்ட்ரி
ஃப்ரீ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ த ஸ்கின், ஸோ விச் ஹேஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸ்கின்னில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கும். அதை வந்து பார்த்துட்டோம்னா நல்லா சோக் பண்ணுவாங்க டேனின் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனில். அந்த டேனின்ல என்ன இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், அதை டேனின் அப்படிங்கிற சொல்யூஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஊற வைக்கிறப்போ அது என்ன ஆகும்னா அதில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கும். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து பார்த்தோம்னா கோயகுலேட் ஆகும். கோயகுலேட் ஆகி என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த லெதர் வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெதர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இதை டேனின்ல ஊற வைக்கிறப்போ அந்த ரெண்டு கோயகுலேட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹார்ட்னஸ் கிடைக்கிறது. கூட என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா இந்த குரோமியம் சால்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் டேனின். ஆனால் குரோமியம் வந்து கொஞ்சம் டாக்ஸிக். ஸோ அதனால தான் இந்த டேனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய ஸ்கின் கேன்சர், ஸ்கின் டிசீசஸ் எல்லாம் வரும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எமல்ஷன் ஆஃப் லைட் சென்சிட்டிவ் சில்வர் புரோமைடு. இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. சில்வர் புரோமைடு ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணுறது சில்வர் புரோமைடு. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ன ஜெலட்டின் ஓவர் கிளாஸ் பிளேட் ஆர் செல்லுலாய்டு ஃபிலிம். ஸோ ஒரு ஜெலட்டின் தடவைன இதுக்கு மேலே இந்த புரோமைடு கோட்டிங் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து லைட் படுறப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு மார்க்கிங் வரும். அதுவும் வந்து எப்போவுமே லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் ரூமில் வச்சு ஃபிலிமை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிலிம் இதெல்லாம் போயிடுச்சு. ரப்பர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட்டெக்ஸ் இஸ் அ கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் ரப்பர் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ ரப்பர் இந்த சார்ஜஸ் எல்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்காங்கப்பா. ஸோ ரப்பர் இஸ் அ கோயகுலேஷன் ஆஃப் அ லாட்டெக்ஸ். ரப்பர் வேறு, லாட்டெக்ஸ் வேறு. ரப்பர் அப்படிங்கிறது வந்து லாட்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மரத்துலேருந்து அப்படியே எடுக்கிறது தான், அந்த பால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட்டெக்ஸ். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சல்ஃபர் கூட போட்டு அதை கோயகுலேட் பண்ணுவாங்க. அப்போ தான் அது என்னவா மாறுனா ஹார்டாகி எனக்கு ரப்பராக எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் பெயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கொலாய்டல் மில் அரைக்கிறது, பெயிண்ட், இங்க், சிந்தட்டிக் பிளாஸ்டிக், ரப்பர், கிராஃபைட், லூப்ரிகன்ஸ், சிமெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன். ஜஸ்ட் நீங்கள் கீவேர்ட்ஸ் மாதிரி அங்கங்கே என்னென்ன முக்கியமானது மட்டும் நீங்கள் பார்த்தா. அண்ட் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எமல்ஷன். அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.